வணக்கம். சமைப்போம் சுவைப்போம். மோகனப்பிரியா பிஸ்தா குக்கீஸ் வீட்டில் எப்படி குக்கீஸ் செய்யலான்னு பார்ப்போம். ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. அதில் கல் உப்பு கீழே போட்டுட்டு பேஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அது நல்லா சூடாகட்டும், சிம்லே வைங்க. இப்போ கோதுமை மாவு ஒரு 300 கிராம் எடுத்துக்கிறேன். நான் மைதா யூஸ் பண்ணலை. இதில் வெறும் கோதுமை மாவுலேயே நம்ம வீட்டில் செய்யலாம் குக்கீஸை. சுகரை பவுட்ரு பண்ணி அது ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவு சுகரும் சால்ட்டும் மிக்ஸ் ஆனோடனே பட்டரில் வெண்ணெய் லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை 300 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக ஒரு டோ ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டோடனே பிஸ்தா பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா க்ரன்ச்சியாக க்ரஷ்டு மாதிரி பண்ணிவிடுங்க. அதை மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கையிலே ஃப்ளாட்டாக நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்டீல் மாதிரி இருந்தால் அது ரவுண்டு குக்கீஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டிங்கன்னா அழகாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணும், ஃபோக்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டிக்ஸ் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ பண்ணிடலாம். இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குக்கீஸை நான் வச்சுருக்கேன். இது நான் ஸ்டிக்ஸ்லேயே லைன் போட்டது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கீஸ் ரெடி ஆகிடும். பிஸ்தா குக்கீஸ் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்